வெப்பமே எல்லாம். கடவுளை தவிர இங்கு வேறு எதுவும் இல்லை, அதாவது வெப்ப சக்தியை தவிர இங்கு வேறு எதுவும் இல்லை என்பதை நாம் உணர்ந்தாக வேண்டும். அருவ சக்தியாக இருக்கும்போது வெப்ப நிலையாக இருக்கும். உருவ சக்தியாக மாறும்போது எல்லாவித உருவமும் இந்த அருவ சக்தியான வெப்ப சக்தியால் தான் ஆனது என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த இறைநிலை தியானம் இயல்பாக நமக்கு கைகூடும், கடவுள் நமக்கு வசியமாகும், நம்முடைய எண்ணங்கள் நமக்கேற்றபடி நடக்கத் தொடங்கும். எனவே நாம் இப்போது முதல் நிலை தியான உணர்வின் மூலம் இறை சக்தியான வெப்ப சக்தி நம்முடைய உடலுக்கு உயிர் சக்தியாக எப்படி வெளிப்பட்டு நம்முடைய ராஜ உறுப்புகள் முதல் கொண்டு உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்களும் சிறப்பாக செயல்பட தூண்டு சக்தியாக வெப்ப சக்தியான சராசரி வெப்பநிலையில் இருந்து இயக்கு வைக்கிறது. அதாவது நம்முடைய உடம்பு குளிர்நிலைக்கு மாறினால் அதை சூடேற்றும் நிலைக்கு மாற்றுவது வெப்ப சக்தி தான். நம்முடைய உடல்நிலை சூடேறும் போது அதை குளிர்நிலைக்கு மாற்றுவதும் வியர்வையின் மூலம் குளிர்நிலைக்கு மாற்றுவதும் வெப்ப சக்தி தான். நம் உடலை முழுக்க முழுக்க உடல் செல்கள் முதல் கொண்டு உடல் உறுப்புகள் முதல் கொண்டு ஒட்டுமொத்த உடலையும் இயங்க வைத்து நம்மை இருக்க வைத்து இருப்பது ஆதிசக்தியான இந்த வெப்ப சக்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு அடுத்தபடியாக, அதாவது முதல்நிலை என்பது நாம் பார்த்தோம், நம்முடைய மூச்சு சுழற்சி மூலம் வெப்ப சக்தி வெளிப்பட்டு நம்முடைய உடல் இயக்கத்தை, உயிர் இயக்கத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு அடுத்த நிகழ்வான இறைநிலை இருப்பை நாம் உணர்ந்து கொள்ள முயற்சிப்போம். இப்போது பார்த்தோமானால் மூச்சு காற்று வெளிவந்து விட்டது. மூச்சு காற்று நம்மை விட்டு வெளியே கலந்து வெளியில பார்த்தீங்கன்னாக்க இப்போ நம்ம மூச்சு காற்று ஒரு 37 டிகிரி 36 டிகிரி அளவில் வெளியே வருதுன்னு சொன்னால் வெளியில் இருக்கிறது 15 டிகிரியாக இருக்கலாம், 20 டிகிரியாக இருக்கலாம், 30 டிகிரியாக இருக்கலாம், எவ்வளோ வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த வித்தியாசம் இந்த நம்ம மூச்சு காற்று வெளிவந்த உடனே அதனுள் கலந்து வெப்ப சமநிலைக்கு முயற்சி செய்யும். இந்த வெப்ப சமநிலை என்பது பிரபஞ்ச முழுமை கடவுளான வெப்ப சக்தியின் அடிப்படை கடமையாக அது கடமையாற்றி வருகிறது. அதாவது எந்த விதமான தேவையும் அதற்கு இல்லாமல் தொடர்ந்து முயற்சி செய்வது, தொடர்ந்து சமநிலைக்காக முயற்சி செய்வது வெப்பம் மட்டுமே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த நம்முடைய மூச்சு காற்றின் வெளிப்பட்ட வெப்பநிலை புற வெப்பநிலையில் கலந்து சமநிலைக்கு மாறி சமநிலையாகிவிடும். இப்படி ஒவ்வொரு சிறு சிறு செயல்பாட்டிலும் வெப்பநிலை வித்தியாசங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அப்படி உண்டாகும் வெப்பநிலை வித்தியாசங்கள் வெப்பம் அதை தன்னுடைய ஈர்ப்பு விலக்கு இரண்டு அதாவது ஒரு பக்கம் சூடு ஒரு பக்கம் குளிர்ச்சி என்ற இருவிதமான தன்மைகளை பயன்படுத்தி சமநிலைக்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கும். இது தொடர் நிகழ்வாக நம்முள் மட்டுமல்ல, நம்முடைய சக உறவுகளான அனைவர் நிலையில் மட்டுமல்ல, நம்முடன் இருக்கும் உயிரினங்களான சுவாசத்தில் எதுவெல்லாம் இருக்கிறதோ, ஈடுபட்டு உயிர் வாழ்கிறதோ அவையெல்லாம் இந்த செயலை செய்து கொண்டேதான் இருக்கும். அதனால் உயிரினங்களின் உயிர் இயக்கம் சிறப்பாக நடைபெற செயல்பட எது அவசியமெனில் வெப்பநிலையில் வெப்ப கடவுளான முழுமை இருப்பு அதன் வெப்ப எதிரெது தன்மைகள் இணைந்த வெப்ப நிலையில் அது சமநிலைக்காக முயற்சி செய்யும் போதுதான் இந்த உலகமே இயங்குகிறது என்பதை அடுத்தடுத்து நாம் பார்க்க இருக்கிறோம்.